சிவாய நமக. பாசுபதேஸ்வரர் திருக்கோயில் திருவேட்களம் சோழ நாட்டில் காவேரி வடகரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலமாகும். ஞானசம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் இந்த திருத்தல இறைவன் மேல் பதியம் பாடியுள்ளனர். சிதம்பரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயில் மகாபாரத போருடன் தொடர்புடைய ஒரு கோயிலாகும். மகாபாரத போருக்கு செல்லும் முன் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த இடத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடும்படி அறிவுறுத்தினார். அர்ஜுனனும் இந்த திருத்தலத்தில் அமைந்துள்ள சிவபெருமானை வழிபட்டு இந்த திருத்தல இறைவனிடமிருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்றுக்கொண்டார். ஆகையால் இந்த திருத்தல இறைவன் பாசுபதேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார். பாசுபதம் என்றால் வெள்ளில் செலுத்தக்கூடிய அம்பு. மகாபாரத போரில் அர்ஜுனன் வெற்றியடைவதற்கு இந்த பாசுபத அஸ்திரமே மிகவும் அவனுக்கு உதவியாக இருந்தது. இந்த திருக்கோயிலின் ராஜகோபுரம் 3 நிலைகள் கொண்டது. இந்த திருக்கோயிலின் இறைவனான சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி ஆவார். பாசுபதேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார். அம்பிகையின் திருநாமம் சர்க்குணாம்பாள். இந்த திருத்தலத்தின் ஸ்தலவிருட்சம் மூங்கில் மரமாகும். இந்த திருக்கோயிலின் புனித நீர் அதாவது தீர்த்தம் கிருபா கடாட்சம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த புனித தீர்த்தம் கோவிலின் எதிரிலேயே அமைந்துள்ளது. 3 நிலை கொண்ட ராஜகோபுரத்தை கடந்து சென்றவுடன் துவார கணபதியை நாம் தரிசனம் செய்ய முடியும். அருகிலேயே கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் நந்தியம்பெருமானையும் நாம் தரிசிக்கிறோம். இந்த திருக்கோயில் ஒரே ஒரு திருச்சுற்றை கொண்டுள்ளது. இந்த திருக்கோயிலின் முன் மண்டபத்தில் அமைந்துள்ள பாசுபதீஸ்வரர் சன்னதியை தான் நாம் இப்பொழுது தரிசிக்கிறோம். கருவறையில் அழகாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் இறைவன் பாசுபதேஸ்வரரை நாம் தரிசனம் செய்வோமா? அருகிலேயே அம்பிகை சர்க்குணாம்பிகையின் சன்னதி அமைந்துள்ளது. நின்ற கோலத்தில் அழகாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் அம்பிகை சர்க்குணாம்பிகையை தரிசிப்போமா? கோவிலின் பிரகாரத்தை தான் நாம் இப்பொழுது வலம் வர இருக்கிறோம். கருவறையின் மேலே உள்ள விமானத்தை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். மூலவரின் கருவறையை சுற்றியுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோஷ்டத்தில் அமைந்திருக்கும் உச்சி விநாயகரை தரிசனம் செய்கிறோம். அவருக்கு அருகிலேயே நடனமாடும் நர்தன விநாயகரையும் நாம் தரிசிக்க முடியும். தட்சிணாமூர்த்தியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம்.
தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சித்தி விநாயகரின் திருவுருவம். கோஷ்டத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் லிங்கோத்பவரை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். நான்முகனான பிரம்மாவையும் கோஷ்டத்தில் நாம் தரிசனம் செய்ய முடியும். முதலாம் பிரகாரத்தில் கருவறையின் பின்புறம் ஆதி பசுபதீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் லிங்க திருமேனியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமானை தான் நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம். அருகிலேயே அம்பிகையையும் தரிசனம் செய்ய முடியும். நால்வர் பெருமக்களான அப்பர், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய நால்வரும் இறைவன் சிவபெருமானை வழிபடும் காட்சியை நாம் இந்த திருச்சன்னதியில் தரிசிக்க முடியும். முருகப்பெருமான் சுப்பிரமணியர் என்ற திருநாமத்துடன் வள்ளி தேவசேனையுடன் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். அருணகிரிநாதர் இந்த திருத்தலம் முருகன் மீது திருப்புகழ் பாடியுள்ளார். தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் லக்ஷ்மி. சண்டிகேஸ்வரருக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் சண்டிகேஸ்வரர் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் காட்சியை தான் நாம் தரிசிக்கிறோம். பைரவரின் திருவுருவத்தை நாம் இங்கே தரிசிக்கிறோம். சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே இடத்தில் காட்சி கொடுப்பது இந்த திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பாகும். கோஷ்டத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் துர்க்கை அம்மனின் நின்ற திருக்கோலத்தை நாம் இங்கே தரிசிக்கிறோம். இந்த திருக்கோயிலின் ஸ்தல விருட்சமான மூங்கில் மரம். நவக்கிரகங்களின் சன்னதியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பழமையான பாடல் பெற்ற திருக்கோயிலை தரிசித்தோம் என்ற மனநிறைவுடன் அடியார்கள் அனைவரும் இறைவன் பாசுபதீஸ்வரர் அருளாசியுடனும் இறைவி சர்க்குணாம்பிகை அருளை பெற்றும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் பெற்று ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. Thank you.